விருந்துனாவே வாழை இலை சாப்பிட்றது தான். ஆனால் விருந்துக்கு மட்டும் கிடையாது, பொதுவாகவே வாழை இலை சாப்பிட்டா பல நன்மைகள் உண்டு. நம்பர் 1, ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். வாழை இலையில் ஃப்ளேவனாய்ட்ஸ், பாலிஃபினால்ஸ் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகவே இருக்குது. இப்போ சூடான உணவை இலையில் பரிமாறும்போது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உணவுக்கு வந்து சேருது. இந்த உணவை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அழித்து ரணங்களை குறைக்குது. நம்பர் 2, என்ஹான்சஸ் த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட். வாழை இலையில் இயற்கையாகவே ஒரு வேக்ஸ் கோட்டிங் உண்டு. இப்போ சூடான உணவை அதில் பரிமாறும்போது இந்த வேக்ஸ் மெல்ட் ஆகி உணவில் கலக்குது. இதன் மூலமாக அந்த உணவுக்கு தனித்தன்மையான நறுமணத்தையும் சுவையும் கொடுக்குது. நம்பர் 3, ஹைஜீனிக் டைனிங். வாழை இலைக்கு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி உண்டு. அதாவது பாக்டீரியா, ஃபங்கஸ் அது மேலே வளராது. இதனால் உணவு மூலமாக வரக்கூடிய நோய்கள் எதுவும் வராது. நம்பர் 4, நான் டாக்ஸிக். பிளாஸ்டிக் தட்டில் சூடான உணவை சாப்பிடும்போது பிளாஸ்டிக்கில் இருக்கிற பிஸ்ஃபினால் ஏ அப்படிங்கிற ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் உணவில் கலக்கலாம். ஒழுங்காக கழுவாத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செராமிக் தட்டில் சாப்பிடும்போது அதில் இருக்கிற டிட்டர்ஜென்ட் உணவில் கலக்கலாம். ஆனால் வாழை இலை அப்படிங்கிறது கெமிக்கல் ஃப்ரீ. நம்பர் 5, ஈஸ்தட்டிக்லி ப்ளீஸிங். வாழை இலையோட வைப்ரண்டான பச்சை கலரும் டெக்ஸ்சரும் விருந்து இல்லாமல் வெறும் கேப்பக்களியை வச்சாலும் பசியை தூண்டி அனுபவித்து சாப்பிட தோணும். நம்பர் 6, ஈகோ ஃப்ரெண்ட்லி. வாழை இலைக்கு மக்கும் தன்மை இருக்கிறதுனால ஈஸியாக டீகம்போஸ் ஆகிடும், பொல்யூஷனையும் ஏற்படுத்தாது. இத்தனை நன்மைகள் தெரிஞ்சதுனால தான் நம்ம முன்னோர்கள் வாழை இலையில் சாப்பிட்ருக்காங்க. வாழை இலை விருந்து நல்வாழ்விற்கு மருந்து.